ஓகேங்க. டுடே நம்ம வெளில போறோம். எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் தான் போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிட்டுருக்கோம். ஸோ, இங்க தான் நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டுருக்கானுங்க. அங்க பார்த்தீங்களா காரு. ஸோ, அந்த கார்ல தான் போறோம். கிட்டத்தட்ட நம்ம வீட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க விட்டானுங்க. வாடா நான் அப்படியே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அங்கேயே வந்திருப்பாங்க. நானும் அப்படியே நடந்து வந்துட்டேங்க. ஸோ, இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன். ஸோ, இனிமேல் நம்ம கார்ல போயிட்டு கன்டின்யூ பண்றேன். எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உக்கடம் லேக் அங்க ஒரு ஈவென்ட் இருக்கு. நியூ இயர்க்காக. ஸோ, அந்த ஈவெண்ட்ட தான் அட்டெண்ட் பண்ண போறோம். இங்கே பாருங்க காரில் வந்து உட்காந்துட்டேன். ஃபைனலி இங்கேருந்து கிளம்பிட்டோம். இவன் பேர் தான் வெற்றி. பின்னாடி ஒருத்தன் கண்ணாடி போட்டு கேவலமாக இருக்கான். அவன் பேர் ராமு. அந்த சைடு மூலையில் இருக்கான்ல எங்கடா அவன் தெரியுறா என்னடா பண்ற? அவன் ஏதோ அவனோட இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ப்ரொஃபைலில் காமிச்சிட்டு இருக்கிறான். பட் நல்ல ப்ரொஃபைல் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வேணா கன்ஃபார்மாக தெரியுது. ஓகே நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். என்ன பண்றோம்னா ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி சொல்லு நான் பார்க்க வேண்டிய வேலையை பக்கத்துல இருந்து இவன் பாக்குறாங்க. ஓகே நைட்டு பாத்துக்கோ பரவாயில்ல போட்டுக்கலாம். ஆக்சுவலா என்னன்னா 2 வார்த்தை பேசினா 4 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுவானுங்க. இல்ல இல்ல அவன் கரெக்டா சாங் போடும்போது நான் ஆஃப் பண்ணி விட்டுறேன். ஓகே ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்றா? சரி ஓகே இனிமேல் சாங் போட போறோம். சோ நம்ம இனிமேல் கோயம்புத்தூர்ல தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் போடு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவனுங்க பண்ண ஃபன்னெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வண்டி எடுத்து கிளம்பியாச்சுங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தால அவன் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கான். ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்து வச்சுருக்கான். ஃபைனலி நம்ம இன்றைக்கி தான் பிளான் பண்ண மாதிரி கிளம்புறோன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளம்புறது ரொம்ப ரேருங்க. ஓகே நம்ம கார் இங்கே நிற்கிது. இவனுங்க 3 பேர் இங்கே வேடிக்கை பார்க்குறானுங்க. இவனுக்கு நின்றுட்டு இந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு ரீல்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி நடந்து போ, நான் வீடியோ எடுக்கிறேன் போ. கேஷுவலாக அப்படியே எடுத்து யூடியூப்பில் போட்டுறதா? ஓகேங்க இவன் வந்து கேஷுவலாக இதை அப்படியே எடுத்து யூடியூப்பில் போட சொல்கிறான். நான் போட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இதை நான் அப்படியே எடுத்து போட்டுறேன்டா, காலப்படாத. ஓகேங்க ஃபைனலி நம்ம ஒரு லொக்கேஷனில் நிறுத்தியிருந்தோம். அந்த இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அண்ட் தென் அகைன் நம்ம கோயம்புத்தூர் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஈவினிங் டைமில் அந்த சன்செட் இறங்குற வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கார்லேருந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நம்ம காரில் போகல, கார்லேயே சில் பண்ணி வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி குரூப் ட்ராவல் பண்ணும்போது ஒரே மைண்ட் செட் தாங்க. நம்ம 5 பேர்த்தோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். கிட்டத்தட்ட கொஞ்சம் மாறலாம், பட் சிமிலராக மேட்ச் ஆனிச்சுன்னா ஓகே, ட்ராவல் ஈஸியாக ஸ்மூத்தாக மூவ் ஆகுங்க. ஃபைனலி நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூரில் இப்போ நடந்துகிட்ருக்கோம். நம்ம அந்த சைடு தான் போகணும். இப்போ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். இப்படியா போய்ட்டு யூட்டன் அடிக்கணும். நம்ம கார் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு அந்த சைடு நிறுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட காரை நிறுத்தியே நாங்கள் 400 மீட்டருக்கு மேலே வந்துட்டோம். ஃபைனலி நம்ம உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா செக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கூட்டம் தாறுமாறாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இப்போ என்ட்ரி ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 12 ஆகலை, பட் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இன்னும் டைம் ஆகும் இன்னும் நிறையா பேர் வந்துடுவாங்க போல். ஃபைனலி இப்படியே உள்ளே போய்ட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஒரு விஷயம் பண்ணானுங்கன்னா, ஒரு இடத்துல நிற்கல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டே இருந்தானுங்க. ஏன்டா ஒரு இடத்துல நிற்காமல் இங்கிட்டு அங்கிட்டு போகிறீங்கன்னு தெரில. பட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன் அவனுங்க ஒரு இடத்துல நிற்காமல் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோக்ராமுக்கு வர முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அமேசிங்கான க்ரௌடாக இருக்குது, பார்க்குறதுல கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ எல்லோரும் ரெடியா? அவ்வளோதானே. அதுக்கப்புறமேட்டு ஃபைனலி ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வைப் ஆகிட்டாங்க. அதுவும் இந்த கில்லி மூவி சாங் ஒன்று பாடினாங்க. அந்த சமயத்தில் இந்த இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக வைப் ஆகிட்டாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், அந்த பிளானை கரெக்டாக கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இடத்துல ரீச் ஆகிருக்கும். இருக்கிறதுலே அல்டிமேட்டான விஷயம் இதாங்க. ஏன்னா நீங்கள் சோலோவாக ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அழகாக அந்த இடத்துல ரீச் ஆகிடலாம். பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் குரூப்பாக பிளான் பண்ணி எல்லா மண்டைங்களையும் கூட்டிகிட்டு போகிறது இருக்கிறதுலே டாஸ்க்கு தான். அண்ட் தென் ஃபைனலி அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock அங்கேருந்து கிளம்பணும். முன்னாடி பார்த்திங்கன்னா வெற்றியும் ராமும் உட்காந்துட்ருக்கானுங்க. பின்னாடி வந்து நானும் ராகுலும் உட்காந்துட்ருக்கோம். நான் கொஞ்சம் நேரம் தூங்கினேன், எந்திரிச்சேன், அப்படியே இருந்தேன். முன்னாடி ராமு உட்காந்தனால வெற்றிக்கு நல்ல கம்பெனி கொடுத்தான். 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலி நம்மளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டான். நல்ல கிட்டத்தட்ட ஒரு 5:30க்கெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. அப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் அவனுங்க வீட்டுக்கு போயிடுவானுங்க. பாய்.